ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நான் ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதையெல்லாம் நம்ம எதுவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் எல்லாமே சரியாக இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம்தான். அதை நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. அதை தாண்டி நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல அப்படின்னோடனே, அம்மா அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பேசிகிட்டு இருக்கவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காக நம்ம எடுத்து இப்போ இது பண்ணவோ எதுவுமே நமக்கு வழி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யணும், பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. நம்மளால் எந்த விஷயமும் கொஞ்சம் கரெக்டாக எடுக்கவோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம மாற்றி பேசவோ எதுவுமே நம்மளுக்கு இது கிடையாது. போக போக தான் எல்லாம் புரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், பண்ணிக்கணும் அவ்வளோதானே தவிர, அதுக்கு மேலே நம்மளால் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது கிடையாது. உங்களுக்கு இதுக்கப்புறம் எது எதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம், பண்ணுறோம். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றி பேசுகிறதுக்கு, இது பண்ணுறதுக்கான டைம்ங்கிறது இருக்காது. அதுதான் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எல்லாமே ஒரு சில விஷயத்தில் நம்மளால் ஒரு சில இதுக்கு நம்ம கரெக்டாக முடிவெடுக்கவோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ அதை பற்றியெல்லாம் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு அடுத்தது அது, அதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு போக போக எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணும், செய்யணும். அதுக்கு மேலே யாரையும் எந்த விஷயத்துலையும் நான் குறை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு ஒரு சில விஷயத்தில் புரியுது. ஏன்னா நம்ம ஒரு சில இதில் நம்மளால் முடிஞ்சது ஒரு சில இதை நம்ம கரெக்டாக வாழ்க்கையில் கொண்டுட்டு போயிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் எதுவும் நம்ம செய்ய போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே நீ ஒன்றும் கவலைப்படாத, செய்யாத அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளால் ஒன்றும் மாற்றி பேச முடியல. இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளால் பேசவோ இல்லை இல்லை என்ன வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம தான் இதாக இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் சொல்கிறதுக்கு வேலை இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் குறைய கண்டுபிடிக்காமல் நம்ம கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. போக போக நம்மளுக்கு எல்லாமே அவங்கக்கிட்ட என்ன வேணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்களில் புரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம ஒரு இதுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது.